வெல்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மிரர் ஃபார்முலா. இப்போ மிரர் ஃபார்முலாங்கையில் நாம் கான்கேவ் மிரர் எடுத்துக்கலாம், இல்லை கான்வெக்ஸ் மிரர் எடுத்துக்கலாம். எந்த மிரர் எடுத்துட்டும் நம்ம ரே டயக்ராம் வரைஞ்சி அதுக்கான அரைவ் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ நமக்கு மிரர் ஃபார்முலா கான்கேவ் மிரர் எடுத்துக்கிட்டேன். கான்கேவ் மிரர் எடுக்கிறப்ப எனக்கு இங்கே ஆப்ஜெக்ட் வந்து எங்கே வச்சுருக்கேன்? பியாண்ட் சி பக்கத்தில் வச்சுருக்கேன். ஓ டேஷுங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போ சிங்கிறது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், எஃப்ங்கிறது ஃபோக்கஸ் பாயிண்ட், பின்றது போல். அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பியிலிருந்து ஓ, பிஓ தான் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை யூன்னு சொல்கிறேன். இமேஜ் டிஸ்டன்ஸை வின்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் இமேஜ் டிஸ்டன்ஸ் பிஐ, இமேஜ் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது வந்து போல்ல இருந்தா மெஷர் பண்றோம். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் போல்ல இருந்தா மெஷர் பண்றோம். சரிங்களா? அப்ப ஃபோக்கஸ் வந்து பிஎஃப் ஃபோக்கஸ், ரைட்? இப்போ இந்த ஜாமெட்ரிய ப்ராப்பர்ட்டியை நான் ஸ்டடி பண்ணி நான் ஃபார்முலா டெரைவ் பண்ண போறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதுல சிமிலர் ட்ரையாங்கிள் மெத்தட்ஸை யூஸ் பண்றோம். இங்க ஓ டேஷ் சி இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் ஐ டேஷ் சி. அப்ப இந்த ட்ரையாங்கிளும் குட்டி ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ஐ டேஷ் சி, ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்னா கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோ ஈக்குவலா இருக்குன்னு நமக்கு சின்ன கிளாஸ்ல தெரியும் இல்லையா, அதே தான் இங்க நம்ம அப்ளை பண்றோம். அப்ப இந்த சைடு பெரிய ட்ரையாங்கிள் இந்த சைடுங்கையில, சின்ன ட்ரையாங்கிள் இந்த சைடு, this side divided by this side போட்டாச்சு, ஈக்குவல் டு CO, this side divided by this side, CO divided by CI. சரிங்களா? இப்ப நமக்கு இது இந்த ப்ராப்பர்ட்டியை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்த சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டியை பார்க்குறோம். எங்க இருக்கு? ஐ டேஷ் எஃப். இந்த குட்டி ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த குட்டி ட்ரையாங்கிள் ஐ டேஷ் எஃப், இதையும் NAF இந்த குட்டி இந்த பெரிய ட்ரையாங்கிளையும் ரெண்டையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு கரஸ்பாண்டிங் சைட்ஸை டிவைட் பண்றேன். அப்ப இதுல NA பெரிய ட்ரையாங்கிள்ல NA கரஸ்பாண்டிங் சைடுங்கும் போது சின்ன ட்ரையாங்கிள்ல ஐ டேஷ் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரெண்டையும் ரேஷியோ எடுக்கிறேன். அப்புறம் NF இதோட கரஸ்பாண்டிங் சைடு எதுங்கல, இதோட சின்ன ட்ரையாங்கிளோட கரஸ்பாண்டிங் சைடு FI. சரிங்களா? இதுல இருந்து NA என்னன்னு பாக்குறேன். NA எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸுக்கு ஹைட்டுக்கு ஈக்குவலா இருக்கு, ஆப்ஜெக்டோட ஹைட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. அதனால இந்த NAவை ஓ டேஷ்னு ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். NAவை ஓ டேஷ்னு ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் 2. சரிங்களா? அப்ப இந்த 2 ஈக்குவேஷனையும் 1 ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணா என்ன தெரியுது? லெஃப்ட் சைடு வந்து ஈக்குவலா இருக்கு. அப்ப ரைட் சைடு வந்து ஒன்னுக்கு ஒன்று ஈக்குவலா இருக்கும். அப்போ ஈக்குவேஷன் 1 கம்பேர் டு 2 ஈக்குவேட் பண்ணும்போது இப்படி லெஃப்ட் சைடு ரெண்டும் LHS சைடு ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அதனால RHS சைடு ஈக்குவலா இருக்கும்ல, அதனால RHS சைடு ஈக்குவேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால CO டிவைடட் பை IC, NF டிவைடட் பை FI எழுதியாச்சா? இப்ப NF அப்படின்னு இருக்குல்ல, இந்த NF இந்த N வந்து போலுக்கு வெரி வெரி நியர் க்ளோஸ்ல இருக்கிறதுனால NPன்னு மாத்திக்கிறேன் ஃபார் கன்வீனியன்ட்டுக்காக. Nன்ற பாயிண்ட் போலுக்கு வெரி வெரி நியர்ல இருக்கு, ஏன்னா ஸ்மால் அபீச்சர் சைஸ் இந்த கான்கேவ் மிரர் வந்து. ஸோ அதனால NFங்கிறது PFன்னு மாத்தியாச்சு. சரிங்களா? இப்போ எனக்கு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் எனக்கு கிடைச்சிருச்சு, ஒரு சின்ன ஃபார்முலா எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த COவை நான் என்ன பண்றேன்? இந்த CO இருக்கு இல்லையா, அந்த CO வேணும்னா POல இருந்து PCயை மைனஸ் பண்ணிட்டா CO கிடைக்கும். சரிங்களா? இந்த CO வேணும்னா இங்க இருந்து இந்த போர்ஷனை மைனஸ் பண்ணிடணும். ஸோ அது போல எழுதியிருக்கேன். அதே மாதிரி IC இருக்குல்ல, இது வேணும்னா PCல இருந்து PIயை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி எழுதியிருக்கேன். ஸோ இப்படி எழுதுறதுனால எனக்கு என்ன கிடைக்குது? இதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூன்னு எழுதலாம், இதை வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர்னு எழுதலாம், இங்க வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எழுதலாம், PIயை இமேஜ் டிஸ்டன்ஸ் எழுதலாம். ஏன் நான் இங்க மைனஸ் போடணும்?
கன்வென்ஷன் படி போல்ல இருந்து லெஃப்ட் சைடு மெஷர் பண்றோம். அதாவது லைட் டைரக்ஷனுக்கு அகெயின்ஸ்ட் டைரக்ஷன். அதனால யூக்கு பக்கத்தில் மைனஸ் போட்டிருக்கோம், ஆறு பக்கத்தில் மைனஸ் போட்டிருக்கோம். இந்த ஃபார்முலா மைனஸ் கேரி ஓவர் ஆயிருக்கு, இந்த ஃபார்முலா மைனஸ் கேரி ஓவர் ஆயிருக்கு. ஆறு பக்கத்தில் மைனஸ் போட்டிருக்கோம், வீக்கு பக்கத்தில் மைனஸ் போட்டிருக்கோம். எல்லாமே போல்ல இருந்து லெஃப்ட் சைட் தான் மெஷர் பண்றோம். ஸோ அதனால மைனஸ் போட்டிருக்கோம். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் வந்துருச்சு, இங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் வந்துருச்சு. ஸோ இதை இந்த ஃபார்ம் என்ன பண்ண போறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆறுன்ற இந்த வேரியபிளை நான் எடுத்துட்டு வேரியபிளை ரெடியூஸ் பண்றேன். 2f ஆர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த்னு இருக்கும். அதனால ஆர் எடுத்துட்டு 2fன்னு போட்டுக்கிறேன். ஸோ வேற ஒன்றும் பண்ணல. அடுத்தது என்ன பண்றேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். என்ன கிடைக்கும் நமக்கு, இந்த ஃபேக்டரும் மல்டிப்ளை பண்ணல uf plus uv plus 2f squared minus 2vf equal to 2f squared minus vf. அப்ப லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2f ரிமைனிங் இருக்கிறத எப்படி எழுதுறேன், என்ன ரிமைனிங் uv இருக்கு, மைனஸ் u இருக்கு, மைனஸ் 2vf இருக்கு, இந்த பக்கத்து மைனஸ் vf இருக்கு. ஸோ இது ரெண்டு ஃபேக்டர், ஏன்னா இது ரெண்டு ஒரு ஃபேக்டர்ஸ் தான். ஸோ அதனால இதுல இருந்து இது ஒன்றை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ஒரே ஒரு vf அதை அங்கிட்டு போகலாம், இந்த மைனஸ் அங்கிட்டு போகலாம். கடைசியா இந்த ஃபார்முக்கு வரும், uv ஈக்குவல் டு vf பிளஸ் vf, uv ஈக்குவல் டு uf பிளஸ் f. கிளியர்? சைடு ரைட் சைடு uvf ஆல டிவைட் பண்றேன். போத் சைடும் uvf ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், 1/v பிளஸ் 1/u ஈக்குவல் டு 1/f. இப்போ மிரர் ஃபார்முலா கிடைச்சிருச்சு. மிரர் ஃபார்முலாங்கிறது இந்த ஃபோக்கல்ல இருந்து மெஷர் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ், இந்த மிரரோட ஃபோக்கல் லென்த், இதை மேத்தமெட்டிக்கலா தொடர்படுத்தக்கூடிய ஃபார்முலா தான் மிரர் ஃபார்முலான்னு சொல்றோம்.